ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் தேற்றி ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனியும் அவர் உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்தி உங்களை தேற்றி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். ஆமென். இன்றைக்கு 6வது நாள். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த 6வது நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கெல்லாம் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். நமக்கு நிச்சயமாகவே அதுல ஒரு வெற்றியை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 52 நாட்களும் ஒவ்வொரு தலைப்புகளாக ஆமென் ஸ்தோத்திரம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நெகேமியாவின் மூலமாக நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒற்றுமை வெற்றியை உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தனி ஆளாக இருந்து செயல்படுவதற்கும் ஒரு டீமாக இருந்து செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. இந்த அலங்கம் என்பதை, இந்த அலங்கத்தை கட்டுவது என்பதை ஒரு தனி மனிதனாக இருந்து அதை செயல்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் தனி மனிதனாக செயல்படாமல் ஒரு டீமாக ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஐக்கியமாக இருந்து செயல்படும் போது மிக ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்மை ஐக்கியப்படுவதற்கும் நாம் ஒருமனப்படுவதற்கும் என்ன செய்ய மாட்டான், பிசாசு விடவே மாட்டான். அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து விதைத்து கசப்புகளையும் வெறுப்புகளையும் ஆமென் ஸ்தோத்திர வேற்றுமைகளையும் கொண்டு வந்து ஐக்கியமாக செயல்படாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசு நயவஞ்சகமாக கலைகளை விதைத்து அந்த ஐக்கியத்தை விட்டு அவன் பிரிக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நெகேமியாவுடைய அந்த பாரம், நெகேமியாவினுடைய அந்த தரிசனத்தை அவன் கூட இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார்கள். கூட இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த நபர்கள் அதற்கு ஒத்துழைத்தார்கள். அந்த தரிசனத்தை, அந்த பாரத்தை தன்னுடைய பாரமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதில் அவர்கள் உறுதியோடு கூட தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஆமென் தலைவனோடு கூட அந்த தலைமைத்துவத்தோடு கூட அவங்க ஒன்றிணைந்து நின்னது மாத்திரமே அதனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அது அடையாளமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதைகளா இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம் குடும்பத்துடைய விஷயங்களா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் நாம் ஒற்றுமையோடு ஒரு மனதோடு கூட நாம் செய்வோமானால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி ஒற்றுமையோடு செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சபையும் சரி ஊழியங்களும் சரி நாம் ஒற்றுமையோடு கூட ஒருங்கிணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய தரிசனத்தை நாம் சுமந்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தரிசனம் என்னுடைய தரிசனம் என்பதை உணர்ந்து அதை ஒற்றுமையோடு அந்த காரியத்தை நாம் செய்யும் போது ஆமென் ஸ்தோத்திரம் சபையில ஆமென் ஊழியத்தின் பாதையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதற்கு வெற்றிக்கு மூல காரணமா இருக்கிறது ஒற்றுமை, ஐக்கியம், இந்த ஸ்நேகம். அல்லேலூயா. இன்றைக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அதை விதைத்து அதிலிருந்து ஜனங்கள் என்ன செய்கிறான், பிரித்து விடுகிறதை, ஒரு தனிமைப்படுத்தி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம சேர்ந்து ஒற்றுமையோடு நம்மோடு கூட இணைந்து போகிற ஜனத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவோமானால் பெரிய காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும், நாம் அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கணும், சபையாய் ஜெபிக்கணும், கூடி வரும்போதெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஐக்கியதையை கெடுக்கிற ஆமென் ஸ்தோத்திர அன்பை கெடுக்கிற
ஒற்றுமையை கெடுக்கிற, ஒரு மனதை கெடுக்கிற அந்த சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்களை என்ன செய்யும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தாவியானுடைய வழி நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி ஆவியான நடத்துதல்படி ஸ்தோத்திரம் நம்ம செபிப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய அந்த இடத்துல ஒரு மனதை உண்டாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. மேல் வீட்டறையில் 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடினார்கள். ஆமென். ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்துல கூடினார்கள், ஒரே சிந்தையோடு ஒரே எண்ணத்தோடு கூட அவர்கள் செய்யப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கர்த்தருடைய ஆவியாண்ட அசைவாடுதலை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டதை பார்த்தார்கள். தேவனுடைய வல்லமை பலமாக இறங்கினதை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்படி வல்லமை பயங்கரமாக வெளிப்படும் போது ஸ்தோத்திரம், அதுல கூழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் தேவ ஆவியினால பிளப்பட்டு அதற்கு பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ததை ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வெற்றிக்கு ஸ்தோத்திரம் நமக்கு என்ன ஒரு காரணமா இருக்கும் என்று சொன்னால் ஒற்றுமை, ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரங்கள் வித்தியாசம் இல்லாமல் ஸ்தோத்திரம் ஒரு மனத்தோடு கூட ஒரு சிந்தையோடு கூட நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல கர்த்தருடைய வேலையில நம்ம உண்மையாய் நம்ம செய்வோமானால் நம்முடைய எல்லா காரியத்தையும் வெற்றியாக என்ன செய்வார், நமக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க நெகேமியாவினிடத்துல இருந்து நாங்க என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றுமையோடு அவர்கள் வேலை செய்தார்கள், வெற்றியை அவர்கள் சுதந்தரித்தார்கள். நாமும் ஸ்தோத்திரம் ஒற்றுமையோடு ஸ்தோத்திரம் செயல்படுவோமானால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் சுதந்தரிக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒற்றுமையோடு அந்த வேலைகளை செய்த நிமித்தமாக பெரிய வெற்றியை அவர்கள் சுதந்திரித்தது போல அப்பாவுடைய பிள்ளைகள் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு கூட அப்பாவுடைய ஊழியமாகட்டும், அன்றைய ஸ்தோத்திரனுடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், சபையுடைய காரியங்களா இருக்கட்டும், அதுல ஒருமனப்பட்டு ஒற்றுமையோடு செயல்பட அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட இணைந்து செல்லக்கூடிய கிருபையை ஆண்டவரே நீங்க தந்தரல வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். ஐக்கியதையை கெடுக்கிற, அன்பை கெடுக்கிற அப்பா, ஒரு மனதை கெடுக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஒரு மனதோடு செயல்பட, ஐக்கியத்தோடு செயல்பட தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒற்றுமையோடு ஸ்தோத்திரம் இணைந்து செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.